அடுத்த அதிர்ச்சி. மேலும் 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய முடிவு. காலி இடங்கள் 10ஆக உயர வாய்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து சில வாரங்களே ஆகியுள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிலிருந்து ஏற்கனவே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் 3 முக்கிய எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக தூதரக மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பலத்த ஊகங்கள் கிளப்பியுள்ளன. அதிமுக உட்கட்சி பூசல் மற்றும் தலைமை பண்பு குறித்த அதிருப்தி காரணமாக அடுத்தடுத்தாக பதவி விலகப் போவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. சி. வி. சண்முகம் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான இவர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். வட மாவட்ட அதிமுகவின் தூண்களில் ஒருவராக கருதப்படும் இவரது இந்த முடிவு கட்சி தலைமைக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர். ராகேஷ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் உள்ளூர் அரசியல் மாற்றங்கள் காரணமாக அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மரகதம் வெற்றிவேல் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான இவரும் கட்சி தலைமையின் தற்போதைய செயல்பாடுகளில் அதிருப்தியடைந்து ராஜினாமா பட்டியலில் இணைந்துள்ளதாக தெரிகிறது. முன்னாள் அமைச்சர் எம். ஆர். விஜயபாஸ்கரின் கரூர் தொகுதி ராஜினாமாவை தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உள்ளது. தற்போது கசிந்துள்ள தகவலின்படி இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது பதவிகளை முறைப்படி சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் தமிழக சட்டமன்றத்தில் காலியாகும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிரடியாக 10ஆக உயரும். இதன் காரணமாக 234 உறுப்பினர்களை கொண்ட பேரவையின் தற்காலிக பலம் 224ஆக குறையும். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த கே. மரகதம் குமரவேல், எஸ். ஜெயக்குமார், பி. சத்யபாமா உள்ளிட்டோர் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள சூழலில் ராஜினாமா செய்ய உத்தேசித்துள்ள இந்த 3 எம்எல்ஏக்களும் த.வே.க. தலைமை மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நடப்பு 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் இந்த 10 தொகுதிகளுக்கும் சேர்ந்து ஒரே கட்டமாக இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதால் தமிழக அரசியல் களம் தற்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.